Dr. MGR Educational and Research Institute, Madurai, Chennai. உங்களை பார்க்கும்போது பிசிக்கலா நீங்க கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தெரிஞ்சது. இஸ் தட் ரைட்? கரெக்ட்டா? Actually, to be very frank, she wanted சின்ன குழந்தை தான், ரொம்ப கஷ்டமா இருந்தது because I was really scared. ஏன்னா சின்ன குழந்தை. என்னோட ஃபேவரட் ஸ்கெடியூல் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து மதுரை தான். ஏன்னா சோ உங்களோட சித்தப்பா பத்தி சொல்லுங்க. கருணா சித்தப்பா இஸ் மை லைஃப் அந்த மாதிரி இருக்கும். After the movie also I called him Sittappa, why didn't you come? Where were you? Where are you? Did you watch? இடுக்கியே இடுக்கியே அடிக்கிறாய் அடக்கியே பியும் செல்லி. சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இன்னைக்கு நம்ம கூட சோ இப்போ இந்த 1 வீக்காவே வந்துட்டு இவங்க தான்ப்பா எல்லா இடத்துலயுமே, எங்க போனாலுமே சரி, ஒரு சின்ன வில்லேஜ் போனாலுமே அந்த பொம்மி தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பொம்மி மாதிரி எனக்கு பொண்ணு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சோ இப்ப நம்ம கூட அப்பர்ணா பாலமுரளி, தி ஹீரோயின் ஆஃப் சூரரை போட்டு தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், I'm good. How are you? செம்மையா இருக்கேங்க. ஏங்க உங்களை பார்த்துட்டு எப்படி இருப்பேன்? ஐயோ, சோ செம்ம ஹாப்பி சோ உங்களை பார்த்தது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த மூவி சூரரை போட்டு. அந்த கேரக்டர் எப்பயுமே மறக்க முடியாது தமிழ் சினிமால. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு மதுரை ஸ்லாங் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல? ஆமா, சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இந்த இன்டர்வியூ வந்துட்டு மதுரை ஸ்லாங்லயே போயிடலாங்க. ஓகேவா? அப்பா, I only know the difficulty I faced. Full Madurai slang போயிட்டேனா I don't think I'll do justice to Bommi. கிட்டத்தட்ட 2-3 dialogues ஞாபகம் இருக்காது. ஓகே, செமையா இருந்துச்சு. சோ படம் பார்த்தோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொன்னாங்க? நீங்க தான் அப்படின்னு கேட்டாங்களா? டவுட்டா அது நீதானா, ஏன்னா அவ்வளவு மாறி இருந்த அப்படின்னு? நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் நான் சூர்யா சார் கூட படம் பண்றாங்க, நான் சுதா மேம் கூட மூவி பண்றாங்கன்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு அந்த கேரக்டர் இருக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அது வந்து they all were very happy, they all were very they were like, மத்த சினிமா எல்லாம் பார்க்கும்போது அது நீதான் நினைச்சு we laugh inside, we know her since, but இந்த மூவி பார்த்தப்போ they didn't even see me ன்னு சொல்லிட்டேன். அப்போ that is like one of the best compliments I got from my friends, like my best friend and all. அப்பர்ணா தெரியாம பொம்மி தெரிஞ்சதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாராட்டு. சுதா மேம் என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்கதான் செம்ம ஹாப்பியா இருந்திருப்பாங்க. ஆமா, certain expectation Bommi patti. She is the one who made Bommi. Like obviously there's Bhargavi ma'am, but and the Bhargavi ma'am and the reference which we are not mimicking the real characters, no. So ma'am had to create Bommi as such, and ma'am and Shalini ma'am, co-writer, both of them made Bommi happen. So she was very happy. Shalini ma'am had called me. She said this was my favorite character, and she's like very much satisfied and happy. So when I'm hearing it from them itself, I feel like that is the biggest credit. And the madri oru feel irukku. அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டீங்க? ஆக்சுவலா அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல எவ்வளவு நாள் வந்துட்டு அந்த ஸ்லாங் எடுக்கிறதுக்காக நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்க? I think இந்த மூவில வந்து ஷூட் விட ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ப்ரிப்பரேஷனால ஷூட் ரொம்ப ஃபாஸ்டா we could finish it, wrap it up very fast. அப்போ I think இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அதோட ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அதனால ஒரு ஒர்க் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஆஃப்டர் த மூவி நம்ம ஏதோ பண்ணிருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம். So I think the homeworks and of course my trainers were tutors were Virumandi sir and Senthil sir. அவங்க தான் இத அந்த மதுரை ஸ்லாங் அப்படியே எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்போ I think that is what made me motivate a lot. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. கலைராணி மேமோட ஒர்க் ஷாப், அப்போ it was a huge learning process actually. சோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. விருமாண்டி அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு உங்களுக்கு அந்த ஸ்லாங்க பிடிக்க வைக்கிறதுக்குள்ள?
சார் வந்து இதுல நிறைய மதுரை ஸ்லாங் டயலாக்ஸ் கூட he has contributed a lot. வந்து ரொம்ப ஜாலியான ஒரு செஷன் தான் அது. வந்து அவங்க சொல்லி கொடுக்கும் போது ஐ யூஸ் டு மிமிக். அவங்க வந்து ஏப்பா இப்படி சொல்றது, இங்க இங்க அப்படித்தானே. அண்ட் பிரியன் இருக்கும் அந்த when we were training பிரியன் இருக்கும். சோ எனக்கு கிடைக்கிற இதெல்லாம் பிரியனுக்கு தான், இப்படிதானா சொல்றது இப்படிதானா சொல்றதுன்னு சொல்லிட்டு. so it was a very fun session with Virumandi sir, and because of him I could mimic a lot. I was actually initially I was mimicking Virumandi sir, and ma'am was very happy with that and the slang adhe madri solumbodhu. so I think he helped me in a very huge scale. Virumandi sir வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த மெயின்லி அவங்க வந்து என்ன சொல்றது, இந்த ரொம்ப அந்த அந்த இதெல்லாம் ரொம்ப சொல்றாங்க, அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. லைக் இட்ஸ் பேசிக்லி தட்னு பேசிக்கா. பட் இப்ப போனாத அதே தான் என்னோட ஃபர்ஸ்ட் டயலாக். எவ்ரி டைம் தட் இஸ் தி ஒன் which I got training for. நல்லா இருந்துச்சு அந்த போனதான் அங்கிட்டு இங்கிட்டு அவங்க இவங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி மதுரையோட அந்த பாப்புலரான அந்த வேர்ட்ஸ். இது நீங்க எங்க போய் பேசினாலும் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க, நீ மதுரை தானே அப்படின்னு. அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. லைக் பேசிக்கா வந்து சோ மேம் வந்து she is amazing in catching slangs. so மேம் வந்து she was already கொஞ்சம் she knew the slang. அப்போ she was also telling me அவங்க அங்கிட்ட இங்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் she was telling me these are the basic things. அப்போ after that even Virumandi sir was giving me a lot of training. எந்த டயலாகுக்கு ரொம்ப சிரமப்பட்டீங்க? நிறைய டயலாக்ஸ் இருக்குல்ல. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி டயலாக். இப்போ அந்த ஒரு டயலாக் இருக்குல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி கரண் தேவையில்லைன்னு சொன்னீங்க. அந்த டயலாக் வந்து இட் வாஸ் ஹியூஜ் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. that I felt it was tough, but சொல்லி I got it somehow in hand. அதுக்கப்புறம் டஃப்னு இருக்கிற டயலாக் I felt it was the fight with Mara. that was ஆமா, அது நிறைய இருந்தது. அப்போ I was a bit worried அந்த ஒரு சீன் எப்படி இருக்கும்னு. I was little worried. other than that Madurai slang na it was tough for me only, but I think yeah, every dialogue needed training. சூப்பர். உங்களை பார்க்கும்போது பிசிக்கலா நீங்க கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தெரிஞ்சது. இஸ் தட் ரைட்? கரெக்ட்டா? Actually, to be very frank, she wanted me to slim down, and I was even more gund before that. I keep changing, my body keeps changing like that. So yeah, but in the dialogue ella irundha bannu madri irukku and the dialogue ella irundha. so I think it wasn't a huge matter, but still she wanted me to look good on screen. adnala she asked me to little reduce it. Maybe yeah, screen la paakumbodhu konjam kuda adhigama it will always show up. so yeah. first day of shoot ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த சாங் கட் தான், வளைகாப்பு செரமனி. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கட். சோ ஃபர்ஸ்ட் இருந்தே ஐ ஹேட் தட் பெல்லி. மறுபடியும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, என்ன காப்பு? வளைகாப்பு. ரைட். இல்ல கரெக்ட் தான், கரெக்ட்டா சொன்னீங்க. அது ஃப்ளோல கரெக்ட்டா சொன்னீங்க. ஓகே. அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். அப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் சீன் ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து பிரெக்னன்ட் பெல்லி எல்லாம் போட்டு it was a நிறைய I was dressed up very much and I felt really happy. and the sari podave ellam katti and the makeup department and the costume departments they deserve a big applause. ஏனா அவங்க நிறைய வர்க் பண்ணிருக்காங்க இந்த மூவிக்கு. எனக்கு கொஞ்சம் மதுரை ஸ்லாங் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணலாமா? அடுத்து 2-3. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். ஓகே. சூர்யா சார் ஃபர்ஸ்ட் டே பாக்கும்போது சூர்யாஸோட ரியாக்ஷன், உங்களோட அந்த ஷாட் முடிஞ்சோன உங்க சீன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண பிறகு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட்ல ஐ டிட் எனக்கு மதுரை ஸ்லாங் வராது ப்ளீஸ். இது தமிழ்ல பேசுங்க போதும். தமிழ்ல பேசுங்க, மதுரை ஸ்லாங் வரும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து இட் வாஸ் சாங் கட்னா இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி சார் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது ஐ வாஸ் நர்வஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவ்ளோ பெரிய ஆர்டிஸ்ட பாக்கும்போது ஐயோ, ஐ வாஸ் ஹியூஜ் ஃபேன். ஐ அம் a huge fan of Surya sir. அப்போ எப்படி இருக்கும்னு ஒரு பயம் இருந்த. சோ
அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் நிறைய ரீடிங் எல்லாம் பண்ணிட்டேன், ரீடிங் செஷன்ஸ் எல்லாம் இருந்தேன். ஸோ ஷூட்டிங் வரும்போது இட் வாஸ் பெட்டர் சீன், கொஞ்சம் கூட கூலான ஒரு சில் சீன் தான் இருந்தாங்க. அதே மாதிரி மகாராட்டா ஒரு டயலாக் ஒண்ணு பேசுவீங்க, அந்த டயலாக் எங்களுக்காக இப்ப பேசி காட்டலாமா? ஏன்னா 15,000 இல்ல 20,000 தரேன், ஆனா அந்த வீராப் அந்த ஈகோ பத்தி சொல்லுவீங்களா? நிறைய கஷ்டமா இருந்த டயலாக். அதுவா? 15,000 இல்ல 20,000 தரேன். இல்ல இல்ல இல்ல, ரீடேக். இல்ல அது ஐயோ இப்படி அல்ல, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்ட்ராய் மை பொம்மி பை ஆஸ்கிங் மீ டு டு திஸ் அகைன். இல்ல ட்ரை பண்ணலாங்க ப்ளீஸ். ஐயோ 15,000 இல்ல 20,000 தரேன். பெரிய விஷயம் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பெரிய மனசு மாதிரி தான் இருக்கோங்க. என்கிட்ட எதுக்கு இந்த வரட்டு கௌரவம்? செம்மங்க, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த சாங் சீக்வன்ஸ், அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அதுக்கெல்லாம் எவ்வளவு மெனக்கட்டீங்க? how was that preparation? ரீடிங் செஷனால we were more able to become the character. Okay. Surya sir was Mara on set, I was Bommi on set. அப்போ chemistry or any scene for that matter, it was very natural and real. ஏதோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலா பண்றது அந்த ஒரு we didn't face that, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு ப்ரெஷர் எதுவும் ஃபேஸ் பண்ணாம ரொம்ப ஈஸியா போயிட்டு அந்த சீன்ஸ் எல்லாமே. அண்ட் சாங்ஸ் வந்து அந்த வேயோ சிலி சாங்ல வந்து டான்ஸ் எல்லாம் இருந்தது, தட் வாஸ் a bit tough for me. ஏன்னா அந்த ஒரு ஆட்டிடியூட் வரணும், பட் புடவை கட்டி இருக்கு, அந்த புடவை கட்டிட்டு அந்த ஆட்டிடியூட் வரும்போது இட் வாஸ் a bit tough. பட் இருந்தாலும் ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் 2 takes I was really messing it up, but அதுக்கப்புறம் வந்து I got it, somehow I got the attitude. ஏன்னா மேம் இவ்வளவுதான் சொன்னேன், சூர்யா சார் ஓகே, சூர்யா சார் என்ன ஆட்டிடியூட் கொடுக்குதோ நீ அவன் ஃபேஸ பார்த்து பண்ணுங்க என்கிட்ட. அப்போ வாட் எவர் சூர்யா சார் வாஸ் டூயிங் ஐ ஹேட் டு டூ த எக்ஸாக்ட் சேம் திங் இன் மை வெர்ஷன். அதே தான் சொன்னேன். அப்போ சாங்ஸ் எல்லாமே வந்து அப்படிதான் ஷூட் பண்ணிட்டேன். இட் வாஸ் டஃப் பட் ஹைலி சாட்டிஸ்ஃபேக்டரி. சோ அதே மாதிரி அந்த குழந்தை கையில ஹேண்டில் பண்ண விதம் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது உண்மையான குழந்தை தானா? உண்மையான குழந்தை, சின்ன குழந்தை தான். ரொம்ப கஷ்டமா இருந்தது பிகாஸ் எனக்கு வந்து ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்ட். ஏன்னா சின்ன குழந்தை, அந்த நெக் அண்ட் ஆல் ஐ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நோ, அது ஐ திங்க் நேச்சுரலி அது because we were very careful with the baby, அது நேச்சுரலான ஒரு இதுல வந்தேன் இதெல்லாம். so I was very scared, I was getting scared. So Surya sir was like, don't worry, it's okay, everybody will understand your problem since you're very young. அது பரவாயில்ல, ஒரு when you become a mother only when you give birth to a child, so it's okay. So he was giving me all that confidence. Appo I was feeling really scared, but somehow I managed to do it. so much of write ups பாக்குறோம் and so much of memes. அது வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது நிறைய யங் உமன்ஸ். அது வந்துட்டு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஆல் பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்றத வந்துட்டு நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிட முடியாது. அதுக்கான ஸ்ட்ரகிள் நீங்க போட்டது வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ ஸ்லாங், அந்த பிசிக்கலா அவங்களோட அந்த ஆட்டிடியூட்ஸ் இதெல்லாம் தவிர்த்து என்னென்ன ஹோம் ஒர்க்ஸ் நீங்க பண்ணீங்க தனியா பர்டிகுலரா? தனியா வீட்டுல உட்காந்து இண்டிவிஜுவலா சுதா மேம் சொல்லியிருப்பாங்கல்ல, இதெல்லாம் நீ வீட்டுல பண்ணிட்டு வந்துரு பொம்மி அப்படின்னு. மெயினா கொஞ்சம் மூவிஸ் பார்க்க சொன்னாங்க. மண் வாசனை, பருத்தி வீரன், அந்த மாதிரி கொஞ்சம் மூவிஸ் பார்த்து அதோட கேரக்டர்ஸ் எப்படின்னு பார்த்து அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும்னு சொன்னேன். செகண்ட் வந்து இந்த வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பியிருந்தாங்க அந்த டயலாக்ஸோட. ஸோ ஐ எம் பேசிக்லி அ சிங்கர், ஐ கம் ஃப்ரம் அ மியூசிக்கல் ஃபேமிலி. ஸோ அப்பா அம்மா வந்து when they see me learning a new music or to their students என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய வாட்டி கேட்கும்போது you'll get it, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும் அந்த ஒரு சாங் இருக்கும். ஸோ இட் பி ஈஸியர் ஃபார் யூ. ஸோ அந்த மாதிரி நிறைய வாட்டி அந்த டயலாக்ஸ் கேட்டேன். அப்ப ஐ திங்க் தட் இஸ் வாட் மேட் இட் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியர் டு டூ பொம்மி. சூப்பர். மதுரை எப்படி இருந்துச்சு? எங்க ஊர் செம்ம இருந்துச்சு. பிகாஸ் மதுரை வாஸ் லைக் என்னோட ஃபேவரட் ஸ்கெடியூல் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து மதுரை தான். ஏன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியர், ரொம்ப ஹாப்பனிங் ஆன ஒரு பிளேஸ். அதோட மார்க்கெட்ல வந்து
நிறைய பொம்மி பார்த்தேன் நான். நிறைய பொம்மி, லாட் ஆஃப் ஃபீமேல் லேடிஸ் வர் ஆக்சுவலி பொம்மி லைஃப்ல. மதுரை பொண்ணுங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. நான் விருமாண்டி சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. சார் சொல்லுவாங்க எனக்கு மதுரை பொண்ணுங்க வந்து யூல் பி ஃபியர்ஸ், எல்லாருக்குமே பயமா இருக்கும் அவங்க பார்க்கும்போது. அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும்னு சொன்னேன். அப்போ ஐ திங்க் மதுரையில when I saw them all, I think I saw them, with my eyes. எல்லாருமே அப்படிதான் இருந்தேன். So it was amazing to be in Madurai. Meenakshi Amman கோவில் போனேன். It was really nice. ஃபுட் கறி தோசை சாப்பிட்டிருப்பீங்க. கறி தோசை சாப்பிட்டேன். நிறைய சாப்பிட்டேன். அங்க இருக்கிற ஸ்பெஷல் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டேன். It was amazing. மதுரை வந்து ஒரு இப்ப ரொம்ப மிஸ் பண்ற ஒரு லொகேஷன் தான் மதுரை. மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் அந்த மாதிரி மீம்ஸ் தான், காமெடியான நிறைய மீம்ஸ் வருது. ஏன்னா இந்த மலையாளத்துல ஒரு மீம் வந்த அது என்னன்னா, மாறாக்கு ஏதோ கஷ்டம் வரும்போது பொம்மி வந்து இட்லி சாப்பிட பொம்மி இட்லி பிளேட்ல மாறா கொஞ்சம் இட்லி சாப்பிடு அந்த மாதிரி வருவேன்னு சொன்னேன். So I think அது the funniest meme I saw. When I think about it, it's true. Every scene I'm going with an idli to him. So the funny memes. Otherwise, Bommi, everybody wants a wife like Bommi nalla சொல்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் அந்த மாதிரி கேரக்டர் நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்னு சொல்லும்போது, not just women but also the men are getting influenced by a character like Bommi னு சொல்லும்போது it's happy to hear. சூப்பர். அந்த மீம்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு ரைட்டா போய் போட்டிருந்தாங்க. ஏண்டா அவ்வளவு நேரம் ஒரு 2.5 hours படத்தை வந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு சுதா மேம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னடானா கடைசியில வந்துட்டு பொம்மி மாதிரி ஒய்ஃப் வேணும், அதான் நான் ஃபர்ஸ்ட் தேட போறேன்னு போறீங்க. பட் அதோட ஒரு பியூட்டி என்னன்னா, இப்ப கோபிநாத் சார் வந்து ஆல்ரெடி he had told, I think he was definitely moved by the whole movie, but adla kuda vandu he was pointing out the way his wife was portrayed on screen. He was also very happy and particular about that point. I think Bhargavi ma'am was not it's not my thoughts, it was actually like that. Bhargavi ma'am was one huge backbone, huge point of Gopinath sir's success. I think Sudha ma'am made it that way. Sudha ma'am saw that and she wrote Bommi. So அதே மாதிரி சூர்யா சார் கூட அந்த காம்பினேஷன் இருக்கும்போது மேபி ஏதாவது ஷார்ட்டுக்கு வந்துட்டு சூர்யா சார் ஹெல்ப் பண்ணியிருக்காரா, பொம்மி இதை இப்படி எடுங்க அப்படின்னு சொல்லி? நிறைய ஷார்ட்டுக்கு he used to, இப்போ ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற ஷார்ட்டுக்கு எல்லாம் வந்து மெயின்லி he was very patient. அவங்க வந்து ரொம்ப பேஷண்டா, இப்போ நான் ஷார்ட்ஸ் போனாலும் he was very patient about it. That is one major help I got from him. ஏதோ சொல்லாம ஹாப்பியா he used to stand there for the shot. அப்போ நிறைய இப்போ அந்த ஸ்லாங் வந்து சொல்லும் போது இப்படி ட்ரை பண்ணுங்க. இப்ப அந்த சீன்ல கடன் குடுக்குற சீன்ல அந்த when I walk and talk my dialogue பேக்கரிய பத்தி பேசும்போது I was finding it a bit difficult. அந்த ஷார்ட்ல எல்லாமே வந்து he was very patient and he told me take it slow, it's okay. அந்த மாதிரி ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தாங்க சூர்யா சார். ஓகே. சோ வந்துட்டு சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எங்க எல்லாரும் பார்த்தோம், ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு சூர்யா சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு? I think a lot of scenes, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. ஸ்பெஷலி அந்த ஃபைட் பண்ற சீன்ல அவங்க எப்படி ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்குன்னு I could see on his face. இப்போ அந்த ஒரு ஈகோவா இருந்தாலும், அந்த ஒரு I'm nowhere, அந்த மாதிரி ஒரு தாட், ஒரு when you have, that's something in real life a lot of people have that thought. And especially amma வந்து அப்படி ஏன் புருஷ ஒண்ணுமே பண்ணாம இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது, that male ego and everything will, it's not just a male ego, for every human being that feeling is something bad, ஒரு frustration இருக்கும். I think that is where I felt the most, the way he portrayed it. And the chinna mandeka that when he says that dialogue, I think and it was very suppressed. Shout panama, he was controlling his anger and telling. I found that scene very brilliant.
அது இல்லாம ஆன் ஸ்கிரீன் பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரிதிங். when I was traveling with Mara, I cried when Mara cried. I was happy when Mara was happy. And the hope Maraக்கு வரும்போது எனக்கும் கூட அந்த hope வந்துருச்சு. Because as an audience, I think yeah, Mara was one brilliant character of Surya sir's. சோ உங்களோட சித்தப்பா பத்தி சொல்லுங்க. கருணாசன் சித்தப்பா இஸ் மை லைஃப் அந்த மாதிரி இருக்கும். அந்த மூவில how he was like that only we were off screen also. Karna sir and me, we were like he called me papa, எப்படி இருக்கு papa, like சித்தப்பா அங்க சித்தப்பா. After the movie also I called him சித்தப்பா, why didn't you come, where are you, did you watch? So I actually started calling him that. And he is one gem of a person because he supports us very well. He supported all of us very well, and the way he enacted each and every scene, I think that shows his experience, that shows the man he is, the actor he is. And அந்த ஒரு சீன்ல எவ்வளவு காசு வேணும்னு கேட்பாங்கல்ல மாரா கிட்ட, அந்த சீன் எல்லாமே it was another level scene. அது பண்ணும்போது we all were actually crying on set also. We felt very emotional அந்த சீன்ல. அதே டைம்ல காமெடி பண்ணும்போது we used to laugh also. உண்மையில நீங்க சொன்ன அந்த சீன் பர்டிகுலரா எல்லா ஆடியன்ஸுமே அழுதுருப்பாங்க. ஏன்னா இது நீங்க கொடுத்த மாதிரி 2000 மடங்கு வேணும் அப்படின்னு சொல்றப்போ அவரோட அந்த லுக் இருக்கு பாத்தீங்களா, அது கான்கி எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது தவிர காளி வெங்கட் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க கூட லைக் செட்ல வரும்போது they all are very happy. அந்த ஷாட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு தெரியாது, அந்த ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ அங்க ஒரு சீன்ல குட்டி கல்யாணத்தை பத்தி பேசும்போது அந்த காசு இல்லாம the money is ruined, காசு இல்லாம the marriage has stopped and everything. When that happens, Kali Anna will come and say his dialogue. It was so touching. அந்த ஒரு ஷாட்ல he was living as that particular character he was living that character. That man is amazing. And every time like shot இருக்கும்போது he'll be coming and standing there no matter what, even if he's there or not. He's a true artist actually. நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு உங்களோடது, சூப்பரா இருக்கும் எல்லாமே. அந்த 15,000 ரூபாய் டைலாக் சொல்லிட்டீங்க முதவே. அந்த மேல நடக்கும்ல அந்த இது சொல்லுங்க. மொட்டை மாடியில ஒரு ஃபைட் நடக்கும்ல, உங்களுக்கும் சாருக்கும். நீ ஒவ்வொரு தடவையும் அந்த இன்வெஸ்டர் முன்னாடி அதே டயலாக் தானே? அதேதான். நீ ஒவ்வொரு தடவையும் உங்க ஐடியாவை தூக்கி அந்த இன்வெஸ்டர் முன்னாடி நிக்கிறப்ப அவங்களுக்கு உங்களோட ஐடியா ஒரு கப் கேக் மாதிரி தான். அது நிறைய இருக்கு சார். அந்த கப் கேக் தான் நமக்கு இப்ப சோறு போடுது. You got it. அந்த கப் கேக் தான் இங்க சோறு போடுது. என் குடும்பமே வேணாம்னு சொல்றப்ப நான் உங்களை ஏன் சார் இப்படி பண்றேன்? இந்த டயலாக் மட்டும் சொல்லுங்க. ஆனா இப்படி தோத்து போன மாதிரி நிப்பன்னு நினைக்கவே இல்ல மாறா, அந்த டயலாக் மட்டும் சொல்லுங்க. ஆனா இப்படி தோத்து போன மாதிரி நிக்கவே மாறா. ஆனா இப்படி தோத்து போன மாதிரி நிக்கவே நான் நினைக்கவே இல்ல மாறா. இருங்க, நீங்க ரீடேக் பண்ணதெல்லாம் சுதாமனுக்கு தனியா அனுப்பி விடுறேன். ஓகே. ஐயோ. சோ உங்களுக்குன்னு ஒரு ஆசை, இப்போ நீங்க மாறாவா வாழணும், இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆசைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆசையை நான் லீட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பேக்கரி ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா ஆஃப் ஸ்கிரீன்ல சினிமாலாம் தாண்டி அப்படின்னா சினிமா எல்லாம் தாண்டி இருக்கும்னா எனக்கு ஆர்கிடெக்சர் ஒரு ஃபர்ம் போடணும். எனக்கு நிறைய பிசினஸ் ஐடியாஸ் அடிக்கடி வருவாங்க, எனக்கு கூட வருவாங்க. இப்போ இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஹேட் a lot of thoughts about that. எனக்கு என்னோட ஆர்கிடெக்சர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஸோ எனக்கு கூட நிறைய பிசினஸ் பிளான்ஸ் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு ஹீரோயினுமே பர்டிகுலரா ஒரு கேரக்டரை சூஸ் பண்றாங்க, ஒரு படத்துல சைன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய யோசிச்சிருப்பாங்க. ஸோ இது பண்ணா நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ எதனால இந்த பொம்மை உங்களுக்கு அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுச்சு, ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ரீசன் இதோட டைரக்டர் சுதா கோங்கரான்னு அந்த ஒரு மொமெண்ட்லயே எனக்கு அவங்கள பாக்குறதுக்கு தான் ஆக்சுவலி நான் போனேன் அந்த ஆடிஷனுக்கு. பிகாஸ் ஐம் a huge fan of that
woman because இறுதி சுற்றிலேயே எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ண ஒரு கேரக்டர் she has written. அப்போ that was one main reason. And அதுக்கப்புறம் தான் நான் சூர்யா சாரோட மூவின்னு I got to know. அப்போ another exciting factor was இந்த மாதிரி ஒரு டைரக்டர் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வரும்போது அந்த ஒரு மூவியோட குவாலிட்டி எவ்வளவு இருக்கும்னு எவ்ரிபடி has had an expectation. எனக்குமே அதேதான் ஒரு ரெண்டு யூனோ வெரி சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ். அண்ட் பொம்மியோட கேரக்டர் வந்து அது the way she has written it, the way she has portrayed her, I think I don't think any female characters have been written so beautifully in recent times. So in the la factors that which made me really confident about Bommi and the whole project. சூப்பர்ங்க. ஸோ வந்துட்டு நிறைய மேபி மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆக்டர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கலாம், தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க கால் பண்ணியிருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ்னா யார் சொல்லணும்? நிறைய கால்ஸ் பண்ணாங்க. இப்போ மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்தி சார் கால் பண்ணாங்க. ரொம்ப he said it's really nice. And two of my favorite calls illa. One was Gopinath sir's tweets. When I saw that, I was really happy. From the man himself, and oru idu varumbodhu it was amazing. And Nathan Shivakumar sir had called. That was like one jackpot call for me. Angula madri oru legend call பண்ணும்போது I don't know, I felt really special and happy. So I think these two are the calls I'll cherish. But a lot of people had texted and called and movie பார்த்துட்டு. உங்களோட ஃபேவரட் சீன் அப்படின்னா எதை சொல்லலாம் படத்துல? இல்ல இங்க நான் அது கேட்கறது தப்பு தான், ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹோல் மூவியே ரொம்ப பிடிக்கும். பட் பர்டிகுலரா இந்த ஒரு சீன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பஞ்சா இருக்கும் அப்படின்னா. எனக்கு நிறைய சீன்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு லைக் அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் கொடுக்குற நிறைய சீன்ஸ் இருந்தாங்க. எஸ்பெஷலி த இன்டர்வெல் பிளாக் வென் ஹீ சீஸ் அந்த ஒரு ஷாட் இருக்கும்ல, அந்த அவங்க லைக் ஃபுல் டியர் ஐயோட அவரோட பிளேன் பார்க்கும்போது அது ஜாஸ் ஏர்வேஸ்க்கு போயிட்டேன்னு சொல்லும்போது அந்த ஒரு ஷாட் வாஸ் லைக் வெரி டச்சிங். அண்ட் பர்டிகுலர்லி ரொம்ப சர்ப்ரைசிங் ஆன ஒரு எலிமெண்ட் என்னன்னா, அதுல கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஒரு பார்ட்டி ஃபிளைட்ல இருந்து இறங்கும் போது that moment was like very touching for me, especially I felt it's very touching. And song was a surprise element. கையில ஆகாசம் அந்த சாங் நினைக்கவே இல்லை அங்க இருக்கும்னு. I don't think they had planned also last minute. I don't know the story about the song, but that song was like வேற level song மாதிரி இருந்த. I think those two were most touching. But a lot of scenes, Urvashi ma'am oda scene, Jaichiriya Samiன்னு சொல்லும்போது அந்த ஒரு சீன் எல்லாமே ரொம்ப டச்சிங்கா இருந்த அந்த மூவில. சூப்பருங்க. ஊர்வசி மேம், ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஆக்சுவலா மலையாள இண்டஸ்ட்ரியிலே அவங்களுக்கு நல்ல பழக்கமா இருந்தது, நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க, அந்த ரிலேஷன் எப்படி? உருஷி மேம் செட்ல வரும்போது யாருமே சேடா இருக்க மாட்டாங்க. she'll make sure that everybody is happy. நல்ல ஒரு ஜாலியான செட்னா she'll make sure it is one. and பண்ற சீன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி சீன்ஸ் தானே குடுகுடே tears will be dropping off. but ஆனா செட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும், especially after her performance. I don't think there's a reason for us to ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு சீன்ஸ் தான் அவங்க கொடுத்தது எல்லாமே. அந்த மாரா வரும்போது and everything is like beautiful scenes. And being a Malayali, I was very proud and happy to have her on set also. ஏன்னா இங்க மலையாளத்துல நடிச்சா I didn't get a chance to meet her or act with her, but that I got that luck in Surai Potra, and it was amazing. After movie everybody was praising her. I mean எனக்கு அத பிரேஸ் பண்றதுக்கு கூட ஒரு இது இல்ல. I'm that small for in front of her acting. She's amazing. Yeah. ஏதாவது ஒரு கைடன்ஸ் கேட்டீங்களா? எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க மேம், இல்லைன்னா இந்த சீன் நம்ம எப்படி வந்துட்டு டேக் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற இந்த சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? இதுதான் எனக்கு வந்து when I have to cry in a scene, I'll take a lot of time for actually emoting it. I don't, it's my lack of experience only, because I've just come and
அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து உர்வஷி மேம் பண்ணும்போது she'll actually cry in that scene. And I wanted to know how her journey was from a young actor to this. The moment and the take சொல்லும்போதே அந்த ஒரு அந்த emotion, she'll just show it off. And I'm like, நிறைய இடத்துல I've been wonderstruck seeing it. I wanted to know how she was doing it, all these things. I mean, it's experience, of course, yes, but இருந்தாலும் அந்த ஒரு curiosity இருக்கும், எப்படி பண்றாங்க இப்படின்னு. அது I had asked about all these things to her. ஒரு சீன் நாங்க பாக்கும்போது மாடியில உங்களை புடிச்சு சூர்யா சார் தள்ளி விடுவார்ல, அது உண்மையிலே தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. உண்மையா? We were living that scene. நிறைய பேர் எல்லாம் சொல்லி they were trying to interpret a lot of other things out of it. It wasn't a slap and all. I think அந்த சீன்ல வந்து ரெண்டு பேரும் ரொம்ப awful things we have told each other in that scene. Like யாரு சொல்லுவாங்க இப்படி தோத்து போன மாதிரி நினைக்கவே மாறான்னு சொல்லும்போது, you have to imagine that person's அந்த நிலைமை when you think about it. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க எல்லா பிளானும் every plan has failed. After that, when I'm asking him, so it was all a reaction, and he was just pushing me. Ama thalli vittadu and unmele thalli vitta madri da. We were actually living that scene. But it was actually a very, I was very satisfied after that scene. I felt like that scene has worked out now. I felt, yeah. So நிறைய விஷயங்கள் வந்துட்டு படத்துல உன்னிப்பா கவனிச்சா அதுல மாறா மாதிரி நீங்களுமே ஸ்பெஷலா தான் தெரியுறீங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே வந்துட்டு ஒரு ஹீரோயின்ஸ்க்கு மேமோட படத்துல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த படத்துல இறுதி சுற்றுக்கும் அதே பேரலல் ஸ்பேஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் த கேரக்டர் பொம்மி. நம்மள பொம்மின்னு தானே நிறைய பேர் கூப்பிட போறாங்க. ஆமா, நிறைய பேர் பன்னுன்னு கூப்பிடுறாங்க, பொம்மின்னு கூப்பிடுறாங்க. So yes. பன்னுன்னு கூப்பிடுறாங்களா? ஆமா. அப்போ உங்களோட ரியாக்ஷன் ஓகேடா கூப்பிட்டுக்கோங்கடா அப்படின்னா கூப்பிடுறட்டும். I mean, it's something which I achieved and I feel அந்த பேர் பண்ணு கூட வந்து அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கு. So I think, yeah, I'm happy with anyone calling me பண்ணு. சூப்பர். ஸோ அதான் வீட்டுக்குள் ஒருத்தங்களா ஆயிட்டீங்க. ஸோ வந்துட்டு வெல்கம் டு தமிழ் சினிமா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கூடிய இந்த மூவி அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான விமன் I've seen in மதுரை. அப்போ எல்லாருமே அந்த மூவி பார்க்கணும். சூர்யை போற்று ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு மூவி தான். ஸோ டூ வாட்ச் and let us know. இப்போ எங்களுக்காக உசுரே பாட்டை வந்துட்டு ஒரு ஃபீமேல் வெர்ஷன் கேட்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ இல்ல, நான் வேணா வேவ் சொல்லி I can sing. உசுரே எனக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. சியஞ்சரக்கு கிட்ட சிவன தொலைச்சிட்ட சொட்டு வளவுக்குள்ள மட்டிக்க வளைஞ்சிட்ட உள்ள பச்சைய போட்டுட்டு எழுறி கூட்டிட்டு தப்பிச்சு போறாளே அங்கிட்டு இவ வீதியில் வராது வேடிக்கை பக்கத்தான் விழுந்த மேகங்கள் எம்பிட்டு இடுக்கியே இடுக்கியே அடிக்கிறாய் அடக்கியே நீயும் செல்லி இப்போ நிலத்தில் இறங்கி அணுத்துற நந்தா பேசி என்ன உரண்டு இழுக்கிற கட்டாரி கண்ணால ஒட்டால திடுக்கிறேன் ஒட்டார சித்தால மாப்பாகி கிடக்கிறேன் ஏன் உசுருல சல்லட சலிச்சு ஏன் சிரிக்கிற அடக்கியே ஏன் குறுக்குல எண்ணிய முடிச்சு நீ நடக்கிற தரிக்கியே. சூப்பர் 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 சூப்பர். இதே ஸ்பீட்லயே அப்படியே காட்டு பயிலே. ஐயோ இல்ல இதே போதும். சோ காட்டு பயிலே சாங் அத பத்தி சொல்லுங்க. சோ எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல? ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. The main reason why I'm not singing it also is தி வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டைல்ல அது she has sung and it's like mind blowing. அது வந்து அந்த ஒரு ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த சாங்குக்கு. ஐ திங்க் அதே தான் அதோட ஹிட் ஃபேக்டர்னு சொல்ற ஒரு ரீசன் கூட அதுதான். டியோட ஸ்டைல் ஆஃப் சிங்கிங், ஜிவி சாரோட மியூசிக். I think every song is different in this,
அண்ட் காட்டுப்பாயில ஷூட் பண்ணும்போதே we were enjoying a lot. அந்த டான்ஸ் எல்லாமே வந்து so it was a very sweet choreography also. So I think அதெல்லாமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு ஃபேக்டர் தான் அந்த மூவில ஷூட் பண்ணும்போது. Yeah, and the music on the whole is amazing in this movie. Yeah. ஓகே, சூப்பருங்க. தேங்க்யூ. சுதா மேம் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, கொண்டே விடுவேன் அப்படின்னு. அதை மட்டுமா சொல்லுங்க. தட்ஸ் த ஃபேவரட் மதுரை டயலாக். அது வந்துட்டு ஆடுகளம் படத்துல தனுஷ் சார் யூஸ் டு டெல். இப்போ நீங்க சொன்னா நல்லா இருக்கும். கொண்டே விடுவேன். கொண்டே விடுவேன். சூப்பருங்க, சூப்பர். தேங்க்யூ சோ மச் அப்பர்ணா. ஸோ இதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுங்க, ஈஸியா போய் ரீச் ஆகும். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சருங்க. Dr. MGR Educational and Research Institute, Madurai, Chennai.